பொதுவா நம்ம எல்லாருக்கும் நவராத்திரினா புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நானே ரகசிய உண்மைகள் சேனல்ல நிறைய அந்த நவராத்திரிக்கான பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு வருஷத்துல 4 நவராத்திரிகள் வரும். முக்கியமா சக்தி வழிபாடு தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள், சக்தி உபாசகர்கள் கடைபிடிக்கிறது வருடத்துல 4 நவராத்திரிகள் வருது இல்லையா? அந்த 4யுமே அவர்கள் கடைபிடிப்பார்கள். 4 நவராத்திரி என்னென்ன அப்படின்னா, தை மாதம் வரக்கூடிய நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி. அதை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆடி மாதம் வரக்கூடிய நவராத்திரி ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி. பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு ஆரம்பித்து 9 நாட்கள் அந்த ராம நவமியோடு முடியும் அந்த நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி என்று பெயர். அந்த வசந்த காலத்திற்கு முன்பு வரக்கூடிய அந்த நவராத்திரி நம்முடைய வாழ்க்கையில் வசந்தத்தை தரக்கூடிய நவராத்திரி. இந்த நாள்ல நாம என்ன பண்ணணுன்றது தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாள்ல இருந்து, அதாவது மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்க. லலிதா சகஸ்ரநாமத்துல எத்தனையோ நாமங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நாமம் சொன்னா இந்த பலன் கிடைக்கும். முக்கியமா திருமணம் ஆன பெண்கள், கணவர் உங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு கூட லலிதா சகஸ்ரநாமத்துல ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? நோய் தீருவதற்கு, நல்ல வேலை கிடைப்பதற்கு, இப்படி ஒன்னொன்னுக்கும் லலிதா சகஸ்ரநாமத்துல இருந்து பல நாமங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம், கேட்கலாம். லலிதா திரிசதி படிக்கலாம், அபிராமி அந்தாதி படிக்கலாம், சௌந்தரிய லஹரி படிக்கலாம். இப்படி உங்களுக்கு தெரிந்த முறையில் அம்பிகையினுடைய பாடல்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிற போது, இந்த வசந்த நவராத்திரியில் அம்பாளை வழிபாடு செய்கிற போது, முக்கியமா கோவில்கள்ல ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட கோவில்கள் உங்க ஊர்ல சக்தி பீடம் இருக்குன்னா அந்த சக்தி பீடங்கள் இப்படிப்பட்ட கோவில்களுக்கு போய் இந்த வசந்த நவராத்திரி காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிற போது அம்பிகையினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். நாங்க இருக்கிற நாட்டுல கோவிலே இல்லம்மா, எங்களுக்கு இந்த நீங்க சொல்ற இந்த மந்திரம்லாம் தெரியவே தெரியாதே, என்ன பண்றது அப்படின்னா, ஸ்ரீ மாத்ரே நமக. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருப்பவள் அம்பிகை. ஸ்ரீ மாத்ரே நமக என்று சொல்லி வழிபாடு செய்யுங்கள். தனம் தரும் கல்வி தரும் அபிராமி அந்தாதி பாட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நாம் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும்.